எனக்கு சூர்யா தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல சூர்யாக்காக தான் கங்குவா அந்த அளவுக்கு பெருசா போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் feel. இது நல்லா தான் இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள். நீங்க பேசுங்க ஏதாச்சும். நல்லா இருக்குப்பா, பார்க்கலாம், குடும்பத்தோடய பார்க்கலாம். பிடிக்குது, எல்லாருக்குமே பிடிக்குது. அதனால 2வது ஷோக்கே வந்துட்டோம் நாங்க. சூர்யா சார் நடிப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா நடிக்கிறாரு, பரவாயில்ல. சாங்ஸ் ஃபைட் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாங் பர்టిక్యులரா பிடிச்சது என்ன பிடிச்சது படத்துல? அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா அவங்க அம்மா இல்லைன்னு நினைக்கக்குள்ள அது ரொம்ப நல்லா பாவமா நல்லா செஞ்சார், நல்லா செஞ்சார். அந்த இடத்துல அனாதை அப்படின்னு வரக்குள்ள நல்லா செஞ்சார். அம்மா கிடைச்சப்ப அவர் அழுவுனது நல்லா இருந்தது. படம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்தது படத்துல? அடிமைப்படுத்துற மாதிரி வச்சிருந்தாங்க. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல அந்த அடிமைத்தனம் இல்லாத மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. சிரிப்பு வேணும் மக்களுக்கு, சிரிப்போட வாழணும், அந்த மாதிரி சிரிப்புக்காக எடுத்துருக்காங்க. சூர்யா சார் ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் என்ன என்ன இருந்தது படத்துல? என்ன பிடிச்சிருந்தது? ஃபைட் ஓவரா தான் இருந்தது. சாங் ஓகே, அந்த ஒரு சாங் தான், ஆத்தி சந்தனக்கடை, அது ஓகே, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஒரு வார்த்தை சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு. அதான் சிரிப்பு மூலயமா மக்களை திருத்தலாம் அப்படின்றது இருக்கு. இதுவும் இருக்கு, வன்முறையும் இருக்கு, சிரிப்பு மூலயமாவும் திருத்தலாம் அப்படின்றது இருக்கு. அவனுக்கு அந்த சக்தி வர்றதுனால அதனாலதான் வன்முறையில ஈடுபட்டேன்னு அவனே சொல்லிடுறான். அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வன்முறையை விட்டுட்டு சிரிப்பு மூலமா, ஆனா வன்முறையும் தவறான வழிதான், தன்னை கரெக்டுன்னு சொல்ல முடியாது. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு மியூசிக் பாட்டு எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்தீங்க, ஃபேமிலில எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்களா? எல்லாருமே என்ஜாய் பண்ணு. பசங்க கூட பார்த்தாங்க, அந்த தடவை தூங்காம குழந்தைங்க கூட பார்த்தாங்க. சரி, அந்த சில கலைஞர்லாம் காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் ஓகே, பரவாயில்ல. நல்லா இருக்கு.